ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் பூர்ணம் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன். தேங்காய் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துங்க. 2 கப்பு தேங்காய், 1 கப்பு தேங்காய்க்கு 3/4 கப்பு வெல்லம். இது 2 கப்பு தேங்காய், அந்த கப்பால் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, அது மாதிரி 2 கப்பு தேங்காய்க்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா வெல்லத்தை இது அச்சு வெல்லம், உங்களுக்கு என்ன வெல்லம் கிடைக்குதோ அதை துருவிட்டு இது மாதிரி பொடி பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அளவு தெரியும். இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுவோன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வானொலியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைய விடுவோம். ஏன்னா வெல்லத்தில் நிறையா குப்பை இதெல்லாம் இருக்கும் நிறையா. அதனால் அதை பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை போட்டு நல்லா கரைஞ்சோன்னே வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த பாருங்க, இந்த வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். கொஞ்சம் பெருசாக வச்சு அந்த வெல்லத்தை கரைய விடுங்க. கரைய விட்டுட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ நிறைய குப்பெல்லாம் நிறையா வெள்ளத்தில் வருது. அதனால நீங்கள் வடிகட்டிகிட்டே யூஸ் பண்ணுங்கள். வடிகட்டியாச்சு. வடிகட்டின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி எடுத்து கொட்டிட்டு வானொலியும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை நான் அதில் வச்சுட்டேன். வானொலியை திரும்பி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு வெள்ளை கரைசலை ஊற்றி இது நல்லா கொதித்து கெட்டியாக வரட்டும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சுங்க, பொங்கும். சிம்மில் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வெல்லம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த வெள்ளத்தில் இந்த தேங்காவை போடுங்க. தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காவை போடுங்க. இது நல்லா கலருங்க. நல்லா சுருண்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு கலருங்க. பெருசாக வச்சிங்கன்னா ரொம்ப அடி பிடிச்சிடும். அதனால் பக்கத்தில் இருந்தே பூர்ணம்லாம் பண்ணும்போது பக்கத்துலேயே இருந்து பண்ணுங்க. அது பாருங்க, கெட்டி ஆகிட்டே வருது. ஃபுல்லும் கெட்டியாகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஏலக்காய் பொடி போடுவோம். இதுக்கு நிறையா போடாதீங்க. உங்களுக்கு தேவையான ஏலக்காய் 1/4 ஸ்பூன். ஒரு தேங்காய் பண்ணிங்கன்னா 1/4 ஸ்பூன் அப்படி போடலாம். வாசனையாக இருக்கும். இப்போ போட்டு நல்லா சுருண்டு வரட்டும். சுருண்டு வந்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுமாதிரி நீங்கள் இது மாதிரி கொழக்கட்டை பண்ணையும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் போலி பண்ணலாம். உங்களுக்கு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் தேங்காய் போலி பண்ணலாம். அதுக்கும் இந்த பூர்ணம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாம். நான் முதல் நாளே பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ நல்லா கெட்டியாகிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றினா ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். பூர்ணமும் பண்ணும்போது ஒட்டாதையும் வரும் நல்லா இல்பச்சட்டியில். இதை பாருங்க, எடுத்து வச்சாச்சு. நீங்கள் கொழக்கட்டையோ உங்களுக்கு என்ன, நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்களோ, சீயம் பண்ணலாம். பூர்ணத்தை வச்சு சீயம் பண்ணலாம். எது வேணாலும் இருக்கீங்க. நான் நேற்றையே கொழக்கட்டை மாவு எப்படி பண்ணோன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போ எப்படி கலரணும்னு சொல்கிறேன். ஒரு வானொலியில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் 1 கப்பு போட போகிறேன் இதால். அதுக்காக 1.25 கப்பு ஈர மாவுங்கனால 1.25 கப்பு இப்போ தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. பக்கத்தில் கெட்டிலில் தண்ணி வச்சுங்க. தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கு உப்பு கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. மீதி தண்ணியை ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஊற்றிருங்க. மீதி தண்ணியும் வெந்நீர் கெட்டில் வச்சுருக்கேன். மீதியும் ஊற்றியாச்சு. ஊற்றி இது கொதி வந்தோடனே காட்டுறேன். கொதி வந்தோடனே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வருது. கொதி வந்தோடனே கெட்டிலில் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வச்சு இப்படி தான் கலரணும். சிம்மில் வச்சுட்டு கலருங்க. கட்டி தட்டிடும். இந்த பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாவை விட்டு கட்டி தட்டுது. நம்ம பொறுமையாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு, இது கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும். இதை பாருங்கள், நல்லா மாவு வந்துடுது கலரி. இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பாருங்க, நல்லா மாவு ஒன்றுமே இது பாருங்கள், கொஞ்சம் கூட இதுவாகலை, கட்டி தட்டலை. இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நான் கொழக்கட்டை பண்ணும்போது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது இப்போ என்ன பண்ணணும்னு, இந்த மாவு காயாத இருக்கிறதுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை ஈரத்துணியை போட்டு மூடுங்க. ஒரு ஒயிட் கிளாத் இருந்தால் மூடுங்க. என்கிட்ட கலர் இது இருந்தது, அதனால அதை போட்டு ஈரம் பண்ணி அதை மூடிடுறேன். காயாத இருக்கும் கொழக்கட்டை பண்ணுற வரைக்கும். இப்போ வெண்ணெய் வச்சா காஞ்சி போயிடும். இப்போ கொழக்கட்டை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக அதை பாருங்கள், மூடி வச்சாச்சு. இப்போ மாவை எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி பசைஞ்சு வச்சுட்டேன். பாருங்க, கொஞ்சம் மாவு எடுத்து மூடி துணியை போட்டு மூடி வச்சுருக்கேன்னா, இன்னும் கொஞ்சம் மாவில் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா பசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அதான் கையில் ஒட்டாத வரும். நல்லா பசைஞ்சிட்டு இதுமாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுங்க. நல்லா கையில் அது பாருங்கள். இப்போ பூர்ணமும் நான் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. பூர்ணத்தை சின்ன சின்ன உருண்டையாக அன்றைக்கி அந்த பூர்ண வீடியோவும் போட்டிருக்கேன். சின்ன சின்ன உருண்டைகளாக அதுக்கு தகுந்தாப்பில் பூர்ணம் அந்த பாருங்கள் உருட்டி வச்சுருக்கேன். நம்ம மாவுக்கு தகுந்தாப்பில் பூர்ணம் எடுத்து வச்சுக்கலாம். உருட்டி சின்ன உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு
சொப்பு மாதிரி பண்ணணும். இப்படி கையை வந்து அமுக்கி அமுக்கி சுற்றி சுற்றி வரணும். பண்ணும்போது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு யாருக்கும் வராது, பண்ணும்போது வந்துடும். அமுக்கி ஒரு கட்டை விரலால் இப்படி அமுக்கி சுற்றிகிட்டே வாங்க. இல்லைன்னா கையில் வந்து மாவை உருண்டையாக வச்சுட்டு ஒரு தட்டு தட்டினா வந்துடும். இது கொஞ்சம் குழிவாகவும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் இதுவாகவும் பண்ணலாம். அந்த பாருங்க, எல்லாத்தையும் மேலே மூடிட்டு 4 பக்கம் மீதி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நிறையா மாவு வந்து பூர்ணம் கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால இதுக்கு தேவையான மாவு மேலே இருந்ததுன்னா எடுத்துட்டு ஒரு மூக்கு மாதிரி வச்சு கொழுக்கட்டை உங்களுக்கு அது மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க. இப்படி தான் பண்ணணும். இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம உள்ளங்கையில் தடவிங்க. கையில் வந்து சின்ன மாவை உருண்டையாக எடுத்து இப்படி கையை வந்து கட்டை விரல் தான் நம்மளுக்கு சுற்றி சுற்றி வரணும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக நானும் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் தான் வச்சேன் வீடியோவை. அது வந்து இப்படியே சுற்றி சுற்றி வாங்க. மாவை எடுத்து உள்ளே வைங்க, பூர்ணத்தை உள்ளே வைங்க, வச்சு சுற்றி அப்படியே உள்ள பூர்ணத்தை வச்சு அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உப்பு கொழுக்கட்டை பண்ணுற வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. அதனால் அது எப்படி பண்ணணும்னு மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு உருண்டையாக ஒரு மாவை எடுத்துங்க. அந்த மாவை வந்து இது மாதிரி எண்ணெயை கையில் தடவிட்டு கட்டை விரல வச்சு சுற்றி சுற்றி இது மாதிரி பண்ணுங்கள். சொப்பு மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா ரவுண்டாக மாவு உள்ளே வச்சு உள்ளங்கையில் வச்சு அமுக்கினா இது மாதிரி வந்துடும் ஷேப்பு. அப்போ உள்ள மாவை வச்சு பண்ண தான் ப்ராக்டிஸ் ஆகும். இந்த பாருங்கள், இப்போ வந்து வெள்ளை கொழுக்கட்டைக்கு வந்து ரவுண்டாக ஊற்றி வைக்கணும். இதில் புடி மாதிரி இப்படி நீட்டி ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்கணும். ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 சோமாசை மாதிரி தான், 2 பக்கமும் மூக்கு மாதிரி வச்சு பண்ணியாச்சு. இது பாருங்கள், நான் வந்து டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நைவேத்தியம் பண்ண வந்து நிறையா பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே வீடியோ காட்ட முடியல உங்களுக்கு. இன்னும் ஒரு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி பண்ணுங்க. இதை பாருங்கள், ஒரு மாவு எடுத்துங்க. கையில் எண்ணெயை தடவிட்டு கட்டை விரலால் 2 கட்டை விரத்தாலும் உள்ளே நல்லா அமுக்குங்க. கையை சுற்றிட்டே இருங்க, நல்லா வந்துடும். பண்ண தான் ப்ராக்டிஸில் வரும். ஓகேவா? குழி மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே மாவை வச்சு மடக்கிட்டு மூடிட்டு அது 2 பக்கமும் 2 இது மாதிரி வைங்க. அந்த மாதிரி சோமாசுக்கு எப்படி வைப்போமோ 2 இது அவ்வளோதான். நல்லா அமுக்கி விடுங்க. இது மாதிரி தான், இது மாதிரி பண்ணி வேக விட வேண்டியதான். நான் எல்லாம் பண்ணி ஏற்கனவே திதிப்பு கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை காட்டினேன்ல, அதெல்லாம் வெந்துடுத்து ரெடி ஆகிடுத்து. இது பாருங்கள், நல்லா வெந்துடுத்து. முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் உப்பு கொழுக்கட்டை எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். 7 மினிட்ஸ் வச்சா போகிறோம். தண்ணி கொதிச்சதுலேருந்து 7 மினிட்ஸ் வச்சா போகிறோம். தண்ணி கொதிச்சிடுத்து. இல்லைன்னா தண்ணி கொதிக்கலைன்னா 10 நிமிஷம் வைங்க. மீதி கொழுக்கட்டையும் வச்சாச்சு. மூடிட்டு 7 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், சூடாக இருக்குது, உடம்புல ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரெண்டுமே வந்து தட்டில் வச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில். நைவேத்தியம் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.